உங்களுடைய பேர் என்னங்கக்கா? எந்த தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டிடுறீங்க? என்னுடைய பேரு சுமதி சீனிவாசன். நான் கடலூர் மாவட்டத்தில் இருக்க புவனகிரி தொகுதியில போட்டிடுறேன். இதுக்கு முன்னாடி குறிஞ்சிப்பாடி தொகுதியில போட்டிட்டேன். நாம் தமிழர் கட்சியில என்ன பொறுப்புல இருக்கீங்கக்கா? நான் நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். மாநில ஒருங்கிணைப்பு. எப்பத்துல இருந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க? நான் 2016 இருந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். முதல் முறையாக நான் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில தான் நின்னேன். என்னுடைய கணவரும் முதல்ல என் கணவர் தான் பயணிச்சாரு. அதுக்கு பின்னாடி நாங்க வந்தது. நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு, ஏன் நாம் தமிழர் கட்சியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம், ஆனா நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லா பாதுகாப்புகளோடையும் அது இல்லை, முக்கியமா பெண்களுடைய பாதுகாப்பு அவசியம். எல்லாரும் எப்படின்னா ஓட்டுக்கு காசு கொடுத்து தன்னுடைய வாக்குகளே அவங்க வாங்கி வெற்றி அடைகிறாங்க. ஆனா ஜனநாயகம் என்ன? ஓட்டு போடுறது எல்லாருக்கும் உரிமை. அது காசு கொடுத்து வாங்கும் பொழுதும் அதே நேரத்துல நிறைய லஞ்சம், ஊழல் இது எல்லாருமே பண்றாங்க. திமுகவும் அப்படிதான் இருக்கு, அதிமுகவும் அப்படிதான் இருக்கு. அப்படின்னும் போது எல்லா கட்சிக்கும் ஒரு மாற்று கட்சியா ஒண்ணு வருதுன்னும் போது இயற்கையாவே எல்லாரும் விரும்புவாங்க இல்லையா? அதனாலதான் நாம் தமிழர் கட்சி எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு நான் உள்ள வந்தேன். ஓகே, இப்ப நீங்க புவனகிரி தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டிடுறீங்க. புவனகிரி தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருப்பதாக நீங்க பாக்குறீங்க? புவனகிரி தொகுதி ஒரு அடிப்படையில் ஒரு கிராமம். நிறைய அங்க பார்த்தோம்னா குடிநீர் வசதி இல்லாத பகுதிகள் நிறைய இருக்கு. அதே நேரத்துல பெண்கள் தனக்கு தேவையான பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில அவங்க இல்லை. அந்த இடத்துல மதுக்கடைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால நிறைய ஆண்கள் அந்த மதுக்கு அடிமையாகி பெண்களுடைய நிலை மிகவும் மோசமான ஒரு நிலையாக இருக்குது. எல்லாத்தையும் விட அந்த பகுதியில நெய்வேலியிலேருந்து நிலங்கள் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க புவனகிரி தொகுதியை பார்த்தோம்னா நிறைய பேர் தன்னுடைய சொந்த இடங்களை விட்டு ஒரு அகதிகளாக குடியேறிய பகுதிகள் தான் அங்க நிறைய நிறைய. ஏன்னா என்எல்சி நிலங்களை எடுத்திருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் அங்க முக்கியமான பிரச்சனையே, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். இப்ப நிறைய பேர் உங்க தொகுதியில இருப்பாங்க. சீமான் அவர்கள் உங்களை வேட்பாளராக தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் களத்துல எனக்கு தெரிஞ்சு அமுதாக்கா களத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கடலூர் மாவட்டத்துல இருந்தேன். என்ன நீங்க பார்க்கும் பொழுது எல்லார் மாதிரி நான் கிடையாது இல்லையா? ஆனாலும் என்னுடைய குறைகளை நான் பெருசா நினைக்காம களத்துல எந்த நேரம் எந்த இடம்னு பார்க்க மாட்டேன். எல்லா இடங்களுக்கும் நான் சென்று பயணிப்பேன், களத்துல நின்று வேலை செய்வேன். அண்ணனுக்கு அந்த ஒரு மரியாதை உண்டு. தன்னுடைய இயலாமையை கூட வெளிப்படுத்தாம களத்துல நின்று போராடுறா தங்கச்சி அப்படின்றதுக்காக தான் அண்ணன் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையில எனக்கு மீண்டும் அண்ணன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. 4 முனை போட்டி, நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. திமுக, அதிமுக, நீங்க, தாவேகா எல்லாரும் இருக்கிறாங்க. மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு? 3 காரணங்கள் சொல்லுங்க. 3 காரணங்கள். 1, முக்கியமா நான் சொல்லணும்னா பெண்களுடைய பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கு. ஒரு இராணுவ கட்டுப்பாடு. நாங்க நினைக்கிறது என்னன்னா, எங்களுடைய தலைவர் நள்ளிரவில் 12 மணிக்கு ஒரு பெண் பயணிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிரூபிச்சு காமிச்சவரே எங்க தலைவர். அதே மாதிரி எங்க பெண்களும் 12 மணிக்கு கூட எந்த பயமும் இல்லாமல் செல்ல முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் முக்கியமா நினைக்கிறது பெண்களுடைய பாதுகாப்பு தான். அடுத்தது குழந்தைகளுடைய பாதுகாப்பு. எல்லாமே குழந்தைகள் சொல்றாங்க, இதுல ஆண் குழந்தைகள் மிகவும் பாதிக்கிறாங்க, அது வெளியே தெரியல. அந்த ஒரு நிலை நாம் தமிழர் கட்சி வரும்பொழுது உறுதியாக மாறும். இளைஞர்கள், 3வது இளைஞர்களுக்கு நிறைய படிச்சுட்டு இருக்காங்க, ஆனா வேலை வாய்ப்பு கிடையாது. அதை அண்ணன் தற்சார்பு பொருளாதாரம் ஒரு அந்த நிலையை உருவாக்கி நாமே பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலையை அண்ணன் நிச்சயமா செய்வாரு. அப்ப இளைஞர்களுடைய நிலையும் எல்லாமே மாறும்.
எல்லாத்துக்கும் நாலாவதா சொல்லணும்னா லஞ்சம், ஊழல் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல ஆட்சி அமையும். உலகத்தரம் வாய்ந்தது கல்வி. அந்த கல்வி எல்லாருக்குமே பெரிய இது ஏழை 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 மக்கள், எளியோர்கள் எதுவுமே இல்லாம எல்லாருக்கும் இலவசமா கிடைக்கிறதுக்கு அண்ணன் ஒரு வழி செய்வாரு. நீங்க புவனகிரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னா முதல்ல இந்த பிரச்சனையை நான் தீர்ப்பேன் அப்படின்னா என்ன பிரச்சனை? அங்க மதுபான கடைகள் நிறைய இருக்கு, அத மூடுவோம். மூடுவீங்க. ஓகே. முதல் நிலையாக குறைப்போம். ஏன்னா முழுவதும் மூடுன்னு சொல்றதை விட முதல் நிலைய குறைப்போம். அதே நேரத்துல பெண்கள் கொஞ்சம் படிப்புல பின்தங்கிய நிலையில இருக்காங்க, அந்த படிப்பறிவை அவங்களுக்கு நாங்க கொண்டு செல்வோம். அங்க இருக்கிற பள்ளிகள்லாம் தரமற்றதாக இருக்கு, அந்த பள்ளிகளை தரமானதாக நான் மாற்றுவேன். நிறைய அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட ஒரு சிலர் இன்னமும் நோட்டாக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க? நோட்டா அது ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த அதிமுக, திமுக இது போன்ற அவங்க கட்சிகளை பார்த்துட்டே வராங்க இல்லையா, தொடர்ந்து எங்களையும் அதே போலதான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர, அதனாலதான் எந்த கட்சி வந்தாலும் இந்த நிலை மாறாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வெளியே இருந்து பாக்குறத விட இறங்கி மைதானத்துல இறங்கி யாரு விளையாடும் பொழுதுதான் அதனுடைய குறைகள் நிறைகள் என்னன்னு தெரியும். ஒரு முறை எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றியடைய செய்தார்கள் என்றால் நிச்சயமாக நோட்டா என்ற வார்த்தையே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இருந்தார். உங்களுடைய புவனகிரி தொகுதி வாக்காளர்களுக்கு ஃபைனலா ஒரு மெசேஜ் சொல்றேங்க. அதாவது என்னுடைய புவனகிரி தொகுதி உறவுகளுக்கு சொல்வது என்னவென்றால், என்னை சுமதி சீனிவாசனை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் அங்க இருக்கின்ற மதுபான கடைகளை படிப்படியாக குறைக்க செய்வேன். அதே நேரத்தில் இப்போ இன்னைக்கு கூட காலையில அந்த புவனகிரி தொகுதியில பாய்லர் வெடிச்சு ஒரு தம்பி இறந்துட்டாரு. அது ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலை. காலையில நாங்க வரும்போது செய்தி கேட்டோம். இந்த மாதிரி என்எல்சில வேலை செய்யற அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. அது ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு நிலையை உருவாக்கி நாங்கள் தருவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி நன்றி. வணக்கம்.